9 லட்சம் கோடி கடன், சீரழியும் சட்டம் ஒழுங்கு, விளம்பர போதையில் அரசு, ஆக்ஷனில் ஆளுநர், ஒட்டுமொத்த திமுகவும் அலறல். தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் தற்போது ஆளும் திமுக அரசு தனது நிர்வாகத்தை விட விளம்பரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக ஒரு வலுவான குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திராவிட மாடல் என்ற ஒற்றை சொல்லை சுற்றி ஒரு பிரம்மாண்டமான மாய பிம்பம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கவர்ச்சிகரமான விளம்பரங்களுக்கு பின்னால் இருக்கும் யதார்த்த நிலையை உற்று நோக்கினார் நிதி நெருக்கடி, நிர்வாக தேக்கம் மற்றும் புள்ளி விவர மோசடிகள் போன்ற கசப்பான உண்மைகள் வெளிப்படுகின்றன. குறிப்பாக ஆளுநர் RN ரவி அண்மையில் எழுப்பிய கேள்விகள் இந்த விளம்பர கோட்டையின் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்துள்ளன. விளம்பர அரசு என்பதற்கு தமிழக அரசு தொடர்ந்து முழங்கி வரும் 12 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு என்பது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் லட்சக்கணக்கான கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்த்துவிட்டதாக அரசு கொண்டாடுகிறது. ஆனால் புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஒரு வெறும் காகித உடன்படிக்கை மட்டுமே. அந்த முதலீடு யாவும் வராமல் போகும் என்பதை சாமானிய மக்களிடம் அரசு மறைக்கிறது. கையெழுத்திடப்பட்ட இந்த ஒப்பந்தங்களில் எத்தனை சதவீதம் உண்மையான தொழிற்சாலைகளாக மாறியுள்ளன அல்லது எத்தனை இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கியுள்ளன என்ற கேள்விக்கு அரசிடம் இன்று வரை முறையான தரவுகள் இல்லை. ஆளுநர் இது குறித்து வெள்ளை அறிக்கை கேட்டபோது அதற்கு பதிலளிக்காமல் அது மாநில உரிமை மீதான தாக்குதல் என அரசியல் சாயம் பூசப்பட்டதே தவிர உண்மையான புள்ளி விவரங்கள் மக்கள் முன் வைக்கப்படவில்லை. மற்றொரு புறம் தமிழகத்தின் கடன் சுமை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் மாநிலத்தின் கடன் சுமை சுமார் 9.30 லட்சம் கோடி ரூபாயை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. இலவச திட்டங்களுக்கும் விளம்பரங்களுக்கும் செலவிடப்படும் நிதி எதிர்கால தலைமுறையினரின் தலையில் பெரும் சுமையாக இறங்கப் போகிறது. நிதி நிலை குறித்த இவ்வளவு பெரிய ஆபத்து கண்முன்னே தெரிந்தும் இந்தியாவுக்கே வழிகாட்டி என்ற விளம்பர வாசகங்களை அரசு நிறுத்தவில்லை. அரசு நிர்வாகம் என்பது கோப்புகளில் களப்பணிகளிலும் நடக்க வேண்டியது. ஆனால் இன்று அது ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் மட்டுமே நடப்பது போன்ற தோற்றம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறிய திட்டத்தை செயல்படுத்தினாலும் அதற்கு பல கோடி ரூபாய் செலவில் விளம்பரம் செய்யப்படுகிறது. அரசு பேருந்துகள் முதல் தெருமுனை சுவர்கள் வரை முதலமைச்சரின் புகைப்படங்கள் ஆக்கிரமித்துள்ளன. மக்கள் வரிப்படம் மக்கள் நலனுக்கு பயன்படுவதை விட ஆளுங்கட்சியின் பிம்பத்தை காப்பதற்கு அதிகம் செலவிடப்படுகிறது என்ற சமூக ஆர்வலர்களின் குமுறல்கள் நியாயமானதே. சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப்பொருள் புழக்கம் மற்றும் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் போன்ற தீவிரமான பிரச்சனைகள் எழும் போதெல்லாம் அரசு தனது பிம்பத்தை காக்க விளம்பர ஆயுதத்தை எடுக்கிறது. பிரச்சனைகளை தீர்ப்பதை விட அந்த பிரச்சனைகள் குறித்த செய்திகள் வராமல் தடுப்பதிலேயே நிர்வாகம் அதிக ஆர்வம் காட்டுகிறது. திராவிட மாடல் என்பது ஒரு நிர்வாக முறை அல்ல, அது ஒரு அரசியல் விளம்பர யுக்தி என்பது இப்போது வெளிப்படையாக தெரிகிறது. முடிவாக தமிழக மக்கள் இன்று விளம்பர அரசியல் மற்றும் யதார்த்த நிர்வாகம் ஆகியவற்றுக்கு இடையேயான இடைவெளியை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டனர். கவர்ச்சிகரமான சொற்களும் பிரம்மாண்ட புகைப்படங்களும் ஒரு சில காலத்திற்கு பயன் தரலாம். ஆனால் காலப்போக்கில் மக்கள் உண்மையான வளர்ச்சியை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். புள்ளி விவரங்களை மறைப்பதும் கேள்வி கேட்பவர்களை எதிரிகளாக சித்தரிப்பதும் ஒரு பலவீனமான நிர்வாகத்தின் அடையாளங்களை தவிர ஒரு வெற்றி பெற்ற அரசின் அடையாளங்கள் அல்ல. விளம்பரங்களுக்கு செலவிடும் கவனத்தையும் நிதியையும் தமிழகத்தின் நிதி நிலைமையை சீரமைப்பதிலும் உண்மையான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசு செலுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம்.